வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் வர ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா ஆஃபீஸ் விட்டு நேராக மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் வருத்தப்பட்டாவோ கோச்சிக்கிட்டாவோ அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. ஆனால் மீனாவுக்கு டோட்டலாக எல்லாமே வேற. நேராக மாமியார் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக வடை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராஜியும் அரசியும் அவங்கள இங்கே இருந்துக்கங்களே, நாளைக்கு போகலான்னு சொல்ல, இல்லை போயாகணுமே, அவர் தனியாக இருப்பாருன்னு மீனா யோசிக்கிறாங்க. கோமதியும் கம்பல் பண்ணவும், இல்லை நான் போயாகணுங்கிறாங்க. அடுத்து ஆஃபீஸர் செந்தில் ஃபோன் பண்ணி மீனா எங்கே இருக்கேன்னு கேட்க, அவங்க உங்கள் அப்பா வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துரு, நைட்டுக்கு டிஃபன் பண்ணணும், அப்படியே மறக்காம மாவும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு வரிசையா அது இதுன்னு எல்லா பொறுப்புகளையும் மீனா கிட்டேயே கொடுக்க, கடுப்பா இருக்க மீனா முகத்துல அதை காட்டிக்காம அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. என்னடி எப்பவும் நீ தான் பேசுவ, இப்ப அவன் பேசுறான்னு சொல்ல, இல்லத்த எனக்கு பிடிச்சமானதை அவர் பேசும்போது நான் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும், சரின்னு தானே சொல்லணும் அப்படிங்கிற மீனா, அவர் என்னைய இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு வர சொல்லிட்டாரு அத்தன்னு சொல்ல, உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைக்கிறேன்னு ஆனந்தமா கோமதியோட ராஜியும் அரசியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொன்ன ஆபீசர் செந்தில் வீட்டில் போய் பார்க்க வீடு எம்டியா இருக்கு. என்ன இன்னும் அங்கேயே தான் இருக்காளா அப்படிங்கிற செந்தில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க, அவங்க தான் நீயும் வேணாம் உன் ஃபோனும் வேணான்னு தூக்கி ஓரமாக போட்டாங்களே, எப்படி எடுப்பாங்க. அடுத்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு செந்தில். அம்மா, மீனா அங்கே தான் இருக்காளா, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு ஆபீசர் செந்தில் சொல்ல, அவ இங்கே தானேடா இருக்கா அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க. நேராக ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆபீசர் செந்தில் நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏண்டா நீ தான் இங்கே இருந்துட்டு காலையில் வான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்குடா தேடிக்கிட்டு வந்தேங்கிறாங்க அவங்க அம்மா. நான் இங்கே இருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி நம்ம வீட்டில் தானே தங்குறா, அதுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. செந்தில் உள்ளதை சொல்ல போறாரா, இல்லை மீனா எனக்கு அங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவரே இருக்க சொன்னேன்னு சொல்ல போறாங்களா. மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையில ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விழுந்துட்டு இருக்கு. அது பெரிய விரிசலாக மாறுமான்றதை வர்ற வாரத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.